ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1202. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு பூர்வாச்சாரிய பரம்பரை. இதன் இறுதி பகுதி. மகாவிஷ்ணுதான் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து அந்த மந்திரங்களை கொண்டு சிருஷ்டி செய்ய பண்ணினார் என்பது புராணங்களில் உள்ள கதை. இந்த வேதத்திலேயேதான் முடிவு பகுதியாக ஸ்ருதிசிரஸ் என்பதாக உள்ள உபனிஷதுகளில் சிருஷ்டியிலிருந்து தப்பித்து கொண்டு மோட்சம் அடைவதற்கான பிரம்ம வித்யையும், அதாவது அத்வைத வேதாந்தமும் இருக்கிறது. ஆகையினால் மகாவிஷ்ணு இந்த வித்யைக்கு முதல் குருவாகவும், பிரம்மா அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்ட 2வது குருவாகவும் ஆகிறார்கள். மகாவிஷ்ணு வேதத்தை உபதேசித்த பிறகுதான் பிரம்மா சிருஷ்டியை செய்தார் என்பதால் அவர், அதாவது மகாவிஷ்ணு தானே முதல் குருவாக இருக்க வேண்டும். மகாவிஷ்ணு, பிரம்மா, வசிஷ்டர், சக்தி என்ற மகரிஷி, பராசரர், வியாசாச்சாரியாள், சுகாச்சாரியாள் என்று பிள்ளை வழியே இந்த குரு பரம்பரை போய் கல்யாணமே செய்து கொள்ளாத சுகாச்சாரியாளுக்கு அப்புறம் கௌடபாதாச்சாரியார், கோவிந்த பகவத்பாதாச்சாரியார் ஆகிய சந்நியாசிகள் வழியாக நம்முடைய சங்கர பகவத்பாதாளில் முடிவுகிறது. முடியவில்லை. பகவத்பாதாளுக்கு அப்புறம் அவருடைய 4 பிரதான சிஷ்யர்கள், அதற்கப்புறம் அவர்கள் வழியாக இன்று வந்துள்ள நம்முடைய நேர் குரு வரை புண்ணிய பரம்பரையை குறிப்பிட்டு நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரம் அந்யான் அஸ்மத்குரூன் சந்ததம் ஆனதோஸ்மி. சாதாரண பிரவரங்களில் முதல் 3 ரிஷிகளை சொல்லி அப்புறம் அநேகம் பேரை, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு இருந்த மூதாதைகளை விட்டுவிட்டு கடைசி 3 பேரான கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா பேர்களை சொல்வதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரையின் பிரவரத்திலோ ஆதியிலிருந்து யாரையுமே விட்டு போகாமல் சொல்லி ஆச்சாரியாளுடைய நேர் சிஷ்யர்கள் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதற்கப்புறம்தான் நம்முடைய நேர் குரு வரை நடுவில் இருப்பவர்களை சொல்லாமல் கேப். ஆச்சாரியாளின் கதையை வைத்து அவருடைய பூர்வாச்சாரிய பரம்பரை என்று பார்க்கும் பொழுது கேப்பே இல்லை. மகாவிஷ்ணு, பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் என்று அவிச்சின்னமாக, அதாவது இடைமுறிவு இல்லாமல் 9 பூர்வாச்சாரியார்கள்தான் நம் ஆச்சாரியாளுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள். இப்படி சொன்னால் ஒரு கேள்வி வரும். சிருஷ்டிக்கு முன்பே மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அப்புறம் அநேக யுகங்களுக்கு அப்புறம், அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கலியுகத்திலே 2500 வருஷத்துக்கு பிறகு ஆச்சாரியால் உபதேசம் பெற்றார் என்று சொல்லிவிட்டு, இத்தனை லட்சம் வருஷத்தில் 9 தலைமுறைதான் ஆச்சாரிய பரம்பரையாக இருந்தது என்றால் எப்படி என்று கேட்கலாம். வசிஷ்டர், பராசரர், வியாசர் முதலானவர்கள் நம்மாதிரி அல்ப ஆயுஷ்காரர்கள் இல்லை. ரொம்பவும் ஆதியிலே ரிக்வேத ரிஷிகளிலேயே ஒருத்தராக இருந்த வசிஷ்டர் சூரிய குலத்தின் அத்தனை ராஜாக்களுக்கும் குலகுருவாக இருந்திருப்பவர். ஆகையால் இப்பேற்பட்ட தீர்க்க ஜீவிகளை பற்றி கேள்வி கேட்பது சரியில்லை. சுகாச்சாரியால் உட்பட குரு பரம்பரை புராண புருஷர்களை கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் யுக யுகாந்திரம் ஜீவிப்பவர்களாகவும் என்றைக்குமே அழிவில்லாத சிரஞ்சீவிகளாகவும் கூட இருந்திருப்பவர்கள். அப்புறம் வந்த கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் ஆகியோரும் யோகேஸ்வரர்கள் ஆதலால் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஜீவித்திருக்க கூடியவர்கள். புராண புருஷர்கள், மித்திக்கல் பர்சனாலிட்டிஸ் என்று சொல்வதற்கில்லாமல் நம் ஆச்சாரியாளுக்கு முந்தி சரித்திர புருஷர்களாக ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் என்னும்படியாக இருந்தவர்கள் கௌடபாதரும் கோவிந்த பகவத்பாதரும் தான். இவர்கள்தான் முறையே ஆச்சாரியாளுடைய பரமகுருவும் குருவும் ஆவார்கள். ஆகையினால் முதலில் இவர்களுடைய கதைகளை பார்க்கலாம். இந்த கதைகளிலும் ஆதிசேஷன், பதஞ்சலி என்றெல்லாம் புராண புருஷர்களின் சம்பந்தம் வந்து விடுவதால் பௌராணிகமான விருத்தாந்தங்களுக்கே உரிய அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாமும் சேர்ந்து சுவாரஸ்யமாக இருக்கும். குரு என்பவர்தான் நமக்கு சாட்சாத்தாக உபதேசிப்பவர். அந்த குருவின் குரு பரமகுரு.
பரமகுருவின் குரு பரமேஷ்டி குரு, பரமேஷ்டி குருவின் குரு பராபர குரு, அதற்கு முற்பட்டவர்களை பூர்வாச்சாரியர்கள் என்று ஒரு மொத்தமாக சொல்லிவிடுவது. ஆச்சாரியாளின் குரு கோவிந்த பகவத்பாதர், பரமகுரு கௌடபாதர், பரமேஷ்டி குரு சுகாச்சாரியாள், பராபர குரு வியாசாச்சாரியாள். பராபர குருவுக்கு முற்பட்டு பராசரர், சக்தி, வசிஷ்டர், அதற்கு முன்னால் பிரம்மா, மகாவிஷ்ணு. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.